நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்த ஒரு நிகழ்வு கிடையாது. சரி, கடந்த 2-3 வருடங்களாகவே வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண பிற்பாடே வந்து எல்லா ஸ்டேட்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கன்கரண்ட்டில் இருக்கிறதால நம்ம வந்து இது பண்ண முடியாது. ரெண்டாவது, முதல்ல வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கு இது அப்ளிகபிளே ஆகாது. நமக்கு ஸ்கூல் எஜுகேஷன், நீங்கள் ஹையர் எஜுகேஷன் வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யூஜிசியில் கையில் இருக்காங்கன்னு செய்யலாம். நமக்கு இந்த ஒரு இஷ்யூஸ் இருக்கும்போது இருக்கிற ஒரு பிஎம் ஸ்ரீ கேர் ஃபண்டை வந்து அவங்க வந்து கொடுக்காம வந்து இது ஒரு ஃபண்டை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் கொடுக்க முடியாது, நீங்கள் இதில் சைன் பண்ணுங்கள், எம்ஓயூவில் சைன் பண்ணுங்கள், முதல்ல ஒன்று பேசுகிறீங்க அப்புறம் ஒன்று சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்னென்னா, ஒரு மும்மொழி கொள்கை திட்டங்கிறத நம்ம கொண்டுட்டு வந்தோம்னா அதனுடைய பாதிப்புகள், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்னன்னு சொல்லும்போது அவங்க இப்போ அனலைஸ் பண்ணுறது வந்து பாதகங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்மளுடைய தாய்மொழி வந்து அதிகமாக பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது தான். அதனால் அந்த 3வது மொழியால் எந்த விதமான ஒரு இம்பாக்ட் இருக்கிறது மாதிரி எங்கேயும் எந்த ஸ்டேட்லையுமே கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க, அனைத்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு 97-98% மக்களுடைய பெர்செப்ஷன் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. ஓகே.